வெல்கம் டு பிண்டர் ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பேரிஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 24 நாள் தான் இருக்குது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு. அடுத்து குரூப் 1 குரூப் 2A கண்டினியூஸாக வந்துக்கிட்டு இருக்க தான் போகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் 2020 2024, அதாவது 2024 பிப்ரவரி மாதம் அக்ரி ஆஃபீஸர் அப்படின்னு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. அடுத்தது குரூப் 4 தான். அது வரைக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம். அந்த 1550 கொஸ்டினையும் டிஎன்பிஎஸ்சியால் கொடுத்துருக்கப்பட்ட சிலபஸ் படி. டிஎன்பிஎஸ்சியில் ஒரு 9 டாபிக் கொடுத்துருப்பாங்க. அது சேர்த்து கடைசியாக ஏரியா அண்ட் வால்யூம், எல்சிஎம், நெட்சிஎஃப், டைம் அண்ட் ஒர்க், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டர்ஸ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ரீசனிங், சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், கடைசியாக எம்ஐஎஸ்ன்னு இருக்கு பாருங்கள், மிஸ்லேனியஸ். டிஎன்பிஎஸ்சி என்ன தான் சிலபஸ் கொடுத்துருந்தாலும் கொஞ்சம் வெளியில் கேட்குறாங்க. சரிங்களா? இந்த ப்ராபபிலிட்டிலேருந்துலாம் கொஸ்டின் அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்கு. டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, மீன், மீடியன், மோட், ரேஞ்சு, அது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் நம்ம ஏன் விடுவானு உங்களுக்கு தெரியும். ஒரு மார்க்கில் வேலை எழுந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரி, 1.5 மார்க்கில் அப்படின்னா ஒரு கொஸ்டினில் வேலை எழுந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் எதையுமே விடக்கூடாது டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு மார்க்கும் இம்பார்ட்டன்ட் தான். சரிங்களா? இப்போ இதை தவிர்த்து நம்மக்கிட்ட டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பைலேஷன், அதே மாதிரியே பொதுத்தமிழ் கம்பைலேஷனும் இருக்குது. யார் இன்ட்ரெஸ்டடோ எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் ஃபுல்லாக இப்படி தான் கோத்ரூ ஆகும். சால்வ் பண்ணியிருப்போம் எல்லாத்தையும். சரிங்களா? இப்போ நிறைய பேர் கேட்குறது தான், சார் ஒன்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை மட்டும் படித்தா போதுமா, கிளியர் பண்ணிடலாமான்னா, இது என்கிட்ட நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஓகே அப்படின்னு சொல்லியிருப்போம். ஒன்றும் இல்லை, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை மட்டும் சால்வ் பண்ணிவிட்டு பொது தமிழ்னாலும் சரி, ஜென்ரல் ஸ்டடீஸ்னாலும் சரி, ஆப்டிடியூட்னாலும் சரி நீங்கள் போயிருந்தீங்கன்னா கிளியர் வேலை வாங்கிட முடியும். ஆனால் இப்போ சினாரியோ சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போதைக்கு எப்படின்னா நீங்கள் ஸ்கூல் புக்கை படித்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா அங்கங்கே எல்லா இடத்துலையும் நூக் அண்ட் கார்னர்லேருந்து கொஸ்டின் வருது. வெறும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் பத்தாது. சரிங்களா? அதனால் நீங்கள் என்ன டாப்பிக்காக இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சியால் கொடுத்துருக்கப்பட்ட குரூப் 4 சிலபஸில் அரௌண்ட் 142 டாபிக்ஸ் இருக்குது. ஆப்டிடியூடை சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா டாப்பிக்கும் ஸ்கூல் புக்கில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்த்தா தான் அது ஒர்க் அவுட் ஆகுது. ஒன்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படித்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது, ஒன்லி ஸ்கூல் புக் படித்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது. ரெண்டும் நிறைய பேர் கேட்குறாங்க, சார் அப்போ ஸ்கூல் புக் மட்டும் நான் படிச்சுட்டு போகிறேன், இப்படி தான் நான் எழுதானே வரப்போகுது அப்படின்றாங்க. இன்னொன்று, அதாவது ரெண்டுத்தையும் பார்க்கணும். அப்போ தான் அது ஒர்க் ஆகும், அது ஆப்டிடியூடுக்கும் தகும். அதனால் நீங்கள் ஸ்கூல் புக்கில் நம்ம வேர் டு ஸ்டடி ப்ரொவைட் பண்ணுறோம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம் மட்டும் இல்லை, டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக இருக்கிற எல்லா எக்ஸாமையும் உங்களால் கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? நீங்கள் அதை விட்டுட்டு ஒன்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை மட்டும் நான் பார்க்க போகிறேன், எனக்கு மார்க் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகாது. வேணால் ட்ரை பண்ணுங்கள், மார்க் வரும், ஆனால் கட் ஆஃப் வராது. சரிங்களா? நீங்கள் ஒரு 150 அது மாதிரி எடுத்து என்ன பண்ண போகிறீங்க? உங்களுக்கு அட்லீஸ்ட் 170+ வேணும். அந்த 20-30 மார்க்கில் தான் விஷயமே இருக்குது. சரிங்களா? அது இது பண்ணால் தான் வரும். அதனால் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் கேட்டுக்கோங்க, எப்படி டிஎன்பிஎஸ்சியோட ஸ்டாண்டர்டு என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? நீங்கள் பாருங்கள், யார் யார் இன்ட்ரெஸ்டடோ எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரிங்களா? வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.